சரி ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள். விகாஸ். என்ன பண்ணுறீங்க? நான் வந்துட்டு சும்மா தான் இருக்கேன். சரி ஓகே, இவரே நிறைய மீம் கண்டென்ட்லாம் இவரே கொடுத்துருவாரு போல். சரி ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் சிவா ப்ரோ வந்து 4:40 செகண்ட்ஸில் முடிச்சாரு. நான் 5 செகண்ட். 5 செகண்ட்ஸா? ஆமாம், எல்லாம் தூக்கி போட்டு போகிறேன். கிஷோர் வந்து 3:46 முடிச்சா. நீங்கள் எத்தனை செகண்ட்ஸில் முடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை மினிட்ஸ், எத்தனை செகண்ட்ஸ்? 1 நிமிட். 1 மினிட்ல. ஓகே பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவர் தான் கரெக்டாக பார்த்து ப்ரோ, அது கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிடலாம் நம்ம. இவர் அந்த இது கரெக்டாக அந்த பொசிஷன் கரெக்டாக வந்து எடுத்து போடுறாரு. இந்த கலர்லாம் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக வருது எனக்கு. ஓ அப்பா சீக்கிரமாக முடிச்சிட்டாரு டக்குன்னு ஒரு கலரை. 8 கரெக்டாக தான் இருக்குது. அது நம்ம போர்டு இது கரெக்டாக கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 8ன்னு கரெக்டாக தெரியும் நமக்கு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பண்ண தெரியும். ஆக்சுவலாக இது வந்து அவசரமாக இது ரெடி பண்ணது, அதனால் இப்படி தான் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதை கரெக்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இரண்டாவது கலரும் முடிக்க போகிறாரு. எல்லா பட்சியும் அடியில் இருக்குது. கதையில் இனிமேல் தான் அந்த எந்திரன் படத்தில் எல்லா பேரும் அதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த வயலட் எடுத்துருக்கலாம் போடு. ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் தான். லைட் இல்லை ப்ரோ, லைட்டு அந்த லாஸ்ட்ல போடலாம் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோவோட வேகம் கிஷோருக்கு சோகம். அது எல்லாருமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையாப்பா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு க்ரீன் எடுக்கிறதா அப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஓகே கரெக்டாக தானே இது? பாஸ் பண்ணி பேர் பார்க்கலாமா? சரி ஓகே போ பார்க்கலாம். ஓகே முடிச்சிட்டாரு. கரெக்டு தான். கரெக்டு. சாரி ப்ரோ. அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏங்க நீங்க ஒரு குழப்பம். ஓகே இல்லை இங்கே போட்டு வர நினச்சி, இங்கே போட்டால் 9 பால் வந்துடும்ல. இல்லை கரெக்டாக 8 பால் கரெக்டாக இருக்குது. 8 பால் கரெக்டாக இருக்கு. சரி சிவாவோட ரெக்கார்டாச்சும் முன்னாடி அடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இல்லை சிவாவையும் தாண்டி போயிட்டாரா? 30% இருக்கு சிவா ரெக்கார்டு. அவ்வளோதான் ப்ரோ. அப்போ ஜாம் ப்ரோ போட்டீங்க. இல்லை இது இருங்க. 3 6 8 9 இதாக இருக்குது. கரெக்டாக தான் இருந்துச்சா? கரெக்டாக தான் இருந்துச்சு. 3 6 7 இருக்குங்க. 3 6 8 இருக்குதுங்க ப்ரோ. திரும்ப அதே தான் ப்ரோவா? திரும்ப அதே தானே பண்ணுறாரு. நீ எப்படியும் க்ரீனும் ஆரஞ்சு வச்சுட்டு இருந்தாலே
ஆரஞ்சும் வயலட் வச்சுட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான், கேம் முடிச்சாப்ல. எவ்வளோ செகண்ட்ஸு? 5 நிமிஷம் எவ்வளோ போயிடுச்சா? ஓகே ஓகே, எல்லாரும் இவரே விஷயத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. எவ்வளோ செகண்ட்ஸ் ப்ரோ ஆச்சு? 5:18. ஓகே, நீங்கள் இப்போ இந்த கேம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருந்துச்சு? கேம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வந்து இந்த கூட இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப எல்லாம் ரொம்ப உங்க பாரு, நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணால தான் இவர் வந்து லேட்டாக பண்ணிக்கிறாரு. மைண்ட் ப்ரெஷராக இருக்குது ஒரே. ஓகே ஓகே, ஒன்றும் முடியல. மற்றபடி ஒரு ஆனால் இதில் எனக்கே பார்க்கும்போது ஈஸியாக தான் தெரியுது. ஆனால் நீங்கள் களம் எடுக்கும்போது எனக்கே அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட போர்டுலாம் வந்துட்டு வந்து கையெல்லாம் ஓகே ஓகே ஓகே, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நான் ஏற்றுக்கிறேன். இது நம்ம போர்டு வந்து நான் கட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக நான் இவ்வளோ தான் நான் சைஸ் சொல்லியிருந்தேன் நான் போர்டு, பட் இவங்க கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டாங்க. சரி ஓகே, அடுத்த டைமில் வந்து நான் போர்டு வந்து கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அடிக்காச்சு. இப்போ நீ எத்தனை செகண்ட்ஸில் முடிப்பேன்னு நினைக்கிற? கிஷோர் வந்து 3:46, அவன் தான் வந்து ஹையஸ்ட் ரெக்கார்டு. இப்போது அடுத்து வந்து சிவா ப்ரோ 4:40, அடுத்து வந்து விகாஸ் ப்ரோ 5:18. ஓகேவா? இப்போ நீ எத்தனை செகண்ட்ஸில் முடிப்பேன்னு நினைக்கிறேன்? அதான் 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிரும். 5 மினிட்ஸ் மேலே ஆகிடும். என்னடா நீயே வந்து நெகட்டிவாக பேசுகிற? கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கிஷோர் ரெக்கார்டை முறியடிக்கிற. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ண. விளையாட்டு பையன் விளையாடுறானே செய்வான். எனக்கு தெரிஞ்சு அவஸ்தா முடிச்சிருவானோ. டேய், நீ எல்லாத்துக்கும் இப்படிதான் சொல்லி முடிச்சுட்ற அப்படிங்கிறியா? அப்புறம் சும்மா நிற்கிற ஏதாச்சும் பேசணும்ல. 3, 6, 7 இங்கே 7 தான் இருக்குது. அந்த 4 எடுத்து இங்கே போட்டு இந்த பிங்கை முடிச்சிருந்துருக்கலாம். யார்? நானா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஓகே, ஒரு கலர் சீக்கிரம் முடிச்சிட்டான். ரொம்ப டைம் எடுத்துக்காத, லைட் வேற போயிட்டே இருக்குது. அந்த 3 கத்திரி எட்டு வந்துருச்சு. இதில் இது 3, 8 கட்டு மட்டு எல்லாரும் கரெக்டு. முடிச்சா 2 கலர். என்ன 2 கலர். வாஜீவா. ஐயோ, அன்பா அது. உன்னால முடிய அன்பு. சூப்பர். என்னடா அண்ணன் மகன், நீ நேமை காப்பாத்திட்டேன். நீங்க இது எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ரொம்ப டென்ஷன் ஆகுது இதில். இதுல என்ன டென்ஷன் ஆனிச்சு? எவ்வளோ செகண்ட்ஸ் அப்புறம் முடிச்சிருக்கான்? 3:10. 3:10ல முடிச்சிருக்கான். கிஷோரை கிட்ட முந்திட்டான். எப்படி ஃபீல் பண்ற? கிஷோரை முந்தினது ஜாலியாக முடிச்சிட்டேன். ஜாலியாக இருந்துச்சு. சரி ஓகே, என்னோட அண்ணன் மகன் என் பேரை காப்பாத்திட்டான். இந்த மாதிரி கேம்லாம் பார்க்கறதுக்கு எல்கே நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எல்கே யூனிவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.